அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சமோசா ரெசிபிஸை பார்க்க போகிறோம். அது வந்து பிரெட் சிக்கன் சமோசா. ஓகே, அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இன்பம் எப்படி இருக்கும் என உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. ஓகே, நம்ம இப்போது ரெசிபிக்கு போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதை 2 ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது சிக்கன் வந்து ஒரு ஸ்டஃபிங் பண்ணணும். அந்த சிக்கன் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த எண்ணெய் இப்போ சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 கிலோ சிக்கன் கீமா எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுருக்கேன். இதை மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கன் கீமா. இப்போது சிக்கனில் தண்ணி எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இது கொஞ்சம் சுண்டணும். அப்புறமா தான் நம்ம மசாலா எல்லாம் போடணும். ஓகேங்களா? கொஞ்சம் இது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, புதினா ஒரு 4 ஸ்டெம்மு, கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு. இதை நல்லா கிண்டிட்டு இதை ஒரு 4 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகே, இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன். தண்ணி எல்லாம் சுண்டி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் கீமா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் ப்ரெட்டில் வச்சு. ஓகே, நான் இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப்பை காமிக்கிறேன். இப்போது நான் இந்த செகண்ட் ஸ்டெப்பை ஆரம்பிக்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிற இது எல்லாத்தையும் வெட்டிக்கணும். இந்த ப்ரௌன் கலர் எல்லாம் இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போது செஞ்சிட்டோம். இதில் தண்ணி தொட்டுக்கலாம்.
இப்போது இதில் 1 ஸ்பூன் சிக்கன் வச்சுக்கலாம். இப்போது இதை அப்படி மடிச்சுக்கிட்டு தண்ணி போட்டிருக்கிறதால இதை அப்படியே போய் ஒட்டிக்கும். இப்போது இதை எக்கு அடித்து வச்சுருக்கோம், 3 எக்கு, அதில் இதை போட்டுக்கோம். இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இப்போது பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். இது மாதிரி கரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இப்படி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நான் இன்னொரு இது செஞ்சு காட்டுறேன். இந்த ப்ரெட்லேயே கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்து மிக்சியில் தூள் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரெட் க்ரம்ஸ் தனியாக வாங்க வேண்டாம். இந்த ப்ரெட்லேயே பாதி எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். ஓகே, இப்போ செஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் அப்புறமா ஃப்ரை பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போது நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போது வறுத்து காட்டுறேன். ஓகே, சூப்பரான பிரெட் சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி செய்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரம்ஜான்லலாம் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.